ஹீரோவுக்கு ஒரு பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சி போயிடுது, லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதே நேரத்தில் ஹீரோவுக்கு வீட்டில் பொண்ணு பார்த்துக்கிறதா சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஹீரோ லவ் பண்ண பொண்ணும் வீட்டில் பார்த்த பொண்ணும் ஒரே பொண்ணு தான். ஹீரோவுக்கு நல்லபடியா கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு தான் ஹீரோவுக்கு தெரியுது அவர் லவ் பண்ண பொண்ணு வேற, இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு வேற. லவ் பண்ண பொண்ணோட பேர் ஜனனி, கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணோட பேர் சத்யா. என்னதான் ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஹீரோவுக்கு ஜனனியை தான் பிடிச்சிருக்கு. இதனால சத்யா கூட ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஜனனியும் ஹீரோ இருக்கிற அதே அப்பார்ட்மெண்ட் குடி வந்துடுறாங்க. இதனால இப்ப ஹீரோவுக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. காதலிச்ச பொண்ணையும் பார்க்க முடியாம கல்யாணமான வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாரு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஹீரோட ஃப்ரெண்டு ஜனனி கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் உங்களை லவ் பண்ணா தயவு செய்து இங்க இருந்து நீங்க போயிருங்க, அட்லீஸ்ட் நீங்க இங்க இருந்து போனாலாவது அவன் ஒய்ஃபோட சந்தோஷமா இருக்கட்டும், இங்க இருந்து அவன் நிம்மதியை கெடுக்காதீங்க ப்ளீஸ் போயிருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்கதான் ட்விஸ்ட். இன்ன வரைக்கும் அவர் உண்மையெல்லாம் சொன்னது ஜனனி கிட்ட இல்ல, ஹீரோட ஒய்ஃபான சத்யா கிட்ட. இப்ப சத்யாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் சத்யா அவங்களோட ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா இல்ல இன்னொருத்தைய காதலிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக விட்டு போயிட்டாங்களா? ஜனனியும் இதுக்கு முன்னாடி சத்யா கிட்ட, உங்களை பார்க்கும்போது எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையே வருது, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை மாதிரி ஒய்ஃபா இருப்பேன், அதுக்கு உங்களுக்கு கிடைச்ச மாதிரியே ஒரு ஹஸ்பண்ட் எனக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவும் ஜனனியோட சேர்ந்தாரா இல்ல சத்யாவோட சேர்ந்தாராங்கிறதா அந்த படத்தோட கதை.